வா நித்யா. அம்மா பாபு வந்திருக்கம்மா. ஏய் எங்க எங்க போறீங்க? எங்க வந்தீங்க? உனக்கு இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, போயிடு. சாரிப்பா, சூழ்நிலை அப்படி. எனக்கு நீ எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லை, மரியாதையா போயிடு. எங்க நடந்தது நடந்து போச்சு. என்ன நடந்துச்சு? ஏதாவது நல்லது நடந்துச்சா? எல்லாம் கொலை நாசமா போச்சு. என் மான மரியாதை போச்சு. உன் பொண்ணோட நிச்சயதார்த்தமே நின்னு போச்சுடி. பெத்த அப்ப வயசான காலத்துல என்ன போட்டு அடிக்கிறாங்கப்பா. என்னால எதிர்த்து நிக்க முடியல. குடும்பத்தை ரூமுக்குள்ள போட்டு பூட்டி இருக்காங்கன்னு போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க யாரும் எனக்கு தேவையில்லை, இந்த பொண்ணுதான் எனக்கு முக்கியம்னு ஓடி போடவே சத்தியமா எனக்கு தேவையில்லை. இல்லப்பா, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன்ப்பா. எதை சரி பண்ணுவேன்? எதடா சரி பண்ணுவேன்? என் பொண்ணு நிச்சயம் தான் நின்னு போச்சு. இனிமே சொந்தக்காரங்கிட்ட எல்லாம் போய் மாப்பிள்ளை வேணும்னு எதை சொல்லிட்டா கேட்க முடியும்? ஒரே ஒரு தடவை உன் விருப்பப்படி நான் நடக்கல, அதுக்காக உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டு வீடு வீடா உன்னை கூட்டிட்டு போனப்போ என்ன அவமானப்படுத்தனே இல்ல, அதையெல்லாம் மறக்க முடியாதபடி இப்ப பண்ணிட்டேடா. ஏண்டா அந்த துறை மகளை நீ லவ் பண்ணியானு உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டேன். அப்படி இருந்தா சொல்லி தொலைச்சிருக்கலாம் இல்ல? அப்பெல்லாம் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னு என்ன அசிங்கப்படுத்துற. எப்பவுமே நீ மத்தவங்களுக்காக இந்த குடும்பத்தை தான் நான் கஷ்டப்படுத்திருக்க. உன்னால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருந்ததில்லடா. நான் உன்னை தவம் இருந்தெல்லாம் பெக்கல. எனக்கு நீ ஆம்பளை பிள்ளையா எதுவும் செய்ய வேண்டாம். எனக்கு அப்புறம் இந்த 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒத்தாசையா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா அதுவும் நடக்காதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுடா. உன்னால எனக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, என் பொண்ணுங்க வாழ்க்கை உன்னால கெட்டக்கூடாது. தயவு செஞ்சு நீ இங்க இருந்து கிளம்பு. அப்பா, உங்க கோவம் நியாயம்தான்ப்பா. என்ன இருந்தாலும் நான் செஞ்ச தப்பு தான். நாங்க வெளியே போயிடுறோம். ஆனா ஒரே ஒரு தடவை எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கப்பா. இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதையே நான் பாவம்னு நினைக்கிறேன். அனாவசியமா என் வாயிலிருந்து சாபத்தை வாங்கிக்காத, போயிடு. என்னங்க நீங்க தாலி கட்டின கையோட வந்து இப்படி கேக்குறான், அவங்கிட்ட போய் சாபம் அது இதுன்னு பேசுறீங்க. இப்ப என்னடி பண்ண சொல்ற? அவனை கூப்பிட்டு வச்சு விருந்து வைக்க சொல்றியா? அவன் உங்ககிட்ட என்னங்க கேக்குறான்? ஆசீர்வாதம் தானே கேக்குறான். ஒண்ணே ஒண்ணு மட்டும் அவனை பண்ண சொல்லுடி. ஆசீர்வாதம் பண்ணி அவனை உள்ள போக சொல்றேன். முதல்ல இந்த குடும்பத்துக்காக ஒரு நல்லது பண்ற வாய்ப்பு அவருக்கு வந்திருக்கு. அதை பண்ணுவாரா இல்லைன்னு கேட்டு சொல்லு. ஏங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு இப்பதானே சொன்னான். அவன் நம்ம குடும்பத்துக்காக கண்டிப்பா நல்லதுதாங்க செய்வான். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. முதல்ல இந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க அப்பா வீட்டுல விட்டுட்டு வர சொல்லு. ஏங்க என்னங்க பேசுறீங்க? காலையில தாங்க கல்யாணம் கட்டி கூட்டிட்டு வந்திருக்கா. என் பொண்ணு நிச்சயம் கூட இன்னைக்கு தாண்டி நின்னு போச்சு. அதுக்கு யாரு பதில் சொல்லுவா? ஏங்க பழிக்கு பழி வாங்குற நேரமா இது? ஏடி யாரடி பழி வாங்குறா? யாரடி பழி வாங்குறா? இவங்க அப்பனும் அண்ணனும் என்ன எப்படி போட்டு அடிச்சாங்கன்னு பாத்தியல்ல? இவளை இந்த வீட்டு மருமகளை வச்சுக்கிட்டு இவ கையில நான் தண்ணி வாங்கி குடிக்கணுமா? ஒவ்வொரு முறையும் இவளை பார்க்கும் போதெல்லாம் அந்த ரணம் என் மனசை அறுக்காதே. இவளை எப்படி இந்த வீட்டு மருமகளை ஏத்துக்கிறது? சரிடி, எதுக்கு தேவையில்லாம பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு?
நான் சொன்னதை அவரால் செய்ய முடியுமா இல்லையான்னு கேட்டு சொல்லு. சாரிப்பா. இந்த பொண்ணு நான் தான் வேணும்னு என்ன நம்பி வந்திருக்கா. அவளை என்னால அனுப்ப முடியாதுப்பா. எனக்கு அவளும் முக்கியம், நீங்களும் முக்கியம்பா. எப்போ அவளுக்காக எங்களை எல்லாம் விட்டு கொடுக்க முடிவு பண்ணிட்டியோ, இனிமே நீயே என் பிள்ளை இல்லடா, என் மவ செத்துட்டான்னு நினைச்சுக்கிறேன். எனக்கு ஒரு மவ இருந்து அவ செத்து போயிட்டான். இதுக்கு மேலே நீ ஒரு நிமிஷம் இங்க நின்னா பெட்ரோலை ஊத்தி குடும்பத்தோட கொளுத்திக்கிட்டு செத்து போயிடுவோம். ஆமா. ஏய், எல்லாரும் உள்ள போகடி, உள்ள போ. அங்கேயே பாக்குற, போ உள்ள போடி. நித்யா, அவன் தானே இவன்? அவன் தான், ஃபாலோ பண்ணு. இப்ப நம்ம எங்க போறோம்? தெரியல. மைண்ட் ஃபுல்லா பிளாங்கா இருக்கு. ஆனா எந்த சூழலையும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். நான் உங்களை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். நம்மளால உங்க தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் நின்று போகணும் சத்தியமா எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா விடு. எல்லாமே நடந்து முடிஞ்சு போன விஷயம். இப்ப அதை பத்தி பேசி எந்த யூஸும் இல்லை. எதையுமே நம்ம திட்டம் போட்டு பண்ணலையே, எல்லாம் தானா நடந்து போச்சு. இப்ப அதை பத்தி கவலைப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏய், தனியா தாண்டா போறாங்க. இங்கேயே ஒளி மறிச்சு போட்டு தள்ளிடலாமா? அவசரப்படாத, இன்னும் கொஞ்சம் ஒதுக்குப்புறமா போகட்டும். ஏய், இந்த இடமே நல்லா தாண்டா இருக்கு. பொறுமையாடுற. முதல்ல தங்கறதுக்கு ஒரு இடம் பார்க்கணும். வேளச்சேரியில என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பேச்சுலர்ஸ். ஆனா 2-3 பேர் ஒண்ணா தங்கியிருக்காங்க. நம்ம 2 பேருக்காக அவங்க எல்லாரையும் சிரமப்படுத்த முடியாது. நம்ம தனியா ஒரு வீடு எடுக்கிற வரைக்கும் பெரியம்மா வீட்டுல தங்கிக்கலாமே. இப்போதைக்கு நம்ம மேல அக்கறையோட இருக்கிற ஒரே ஒருத்தங்க அவங்க மட்டும்தான். அது மட்டும் இல்லாம புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்ட நமக்கு அவங்க கைடன்ஸ் இருக்கிறது நல்லது தானே. எதுக்கு நித்யா? வேண்டாம். ஒரே நைட்ல அவங்கள போதும் போதுங்கிற அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டோம். இல்ல, அவங்க நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க. இல்ல நித்யா, வேண்டாம். இதுக்கு மேலே நாம அவங்களுக்கு உதவி பண்ணுமே தவிர கஷ்டத்தை கொடுக்க கூடாது. சரி, இப்போ நம்ம என்ன பண்றது?
முதல்ல ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி தங்குவோம். அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். என்ன? நித்யா, பெரியம்மா, ஐயோ என்னவா இது? நித்யா, நீ போன் பண்ணது எனக்கு கை ஓடல, கால ஓடல, பதறி அடிச்சு ஓடி வர. என்னாச்சுமா? நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நாங்க இவர் வீட்டுக்கு போனோம் பெரியம்மா. இவங்க அப்பா கோபப்பட்டு என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்கன்னு கதவு சாத்திட்டாரு. வீடு கிடைக்கிற வரைக்கும் வேற எங்கேயாவது ஹோட்டல்ல தங்கலான்னு இவர் என்ன கூட்டிட்டு போனாரு. அதுக்குள்ள 4 பேர் எங்களை வழி மறிச்சு இவர் இப்படி. இது கண்டிப்பா அப்பாவோட வேலைதான் பெரியம்மா. எங்களை கொல்ல வந்த ஆளுங்கள்ல ஒருத்தனை நான் அப்பாவோட ஏற்கனவே பார்த்திருக்கேன். கொலை பண்ற அளவுக்கு அவருக்கு என் மேல வெறுப்பு வந்துருச்சா பெரியம்மா? நான் தானே தப்பு பண்ணேன், என்ன கொல்லட்டும். பாவம் இவர் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் விட்டு வேலைக்கு போனவரை நானே வழிய போய் கூட்டிட்டு வந்து எப்படி ஆக்கி விட்டேனே பெரியம்மா. எல்லா தப்புக்கும் நான் தான் காரணமாயிட்டேன் பெரியம்மா. இல்லம்மா, இதுல ஏன் தப்பு இருக்கு? அவசரப்பட்டு நான் உங்களை அனுப்பி வச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் என் கூடவே தங்க வச்சுட்டு அவங்க கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அனுப்பி வச்சிருக்கேன். இவரு கொல்ற அளவுக்கு வந்துட்டாங்களே பெரியம்மா, அவங்க கோவம் எப்படி குறையும்? கண்டிப்பா அவங்க எங்களை விட மாட்டாங்க. அதெல்லாம் எதுவும் ஆகாது. நான் இருக்கேன்ல, அப்படியெல்லாம் ஆக நான் விடுவேனா?